ஒரு சின்ன பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன இன்ஜுரிஸ் நம்ம யூஸ்வலா ஃபேஸ் பண்ணுவோம், நீங்க வந்து டெக்னிக்கலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், அல்லது இந்த இன்ஜுரிஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணலாமா, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இதை ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல ஜஸ்ட் இன்ஜுரிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். மோர் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் மை டிஸ்கஷன் வித் யூ. அதாவது அதர் பேனலிஸ்டோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இருக்க ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா தியரிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே நீங்க புக்லயும் ஆன்லைன்ல நீங்க நிறைய பார்க்கலாம். தெரியுதா சார்? சார் ஓகே. So volleyball injuries actually in any sports and injuries is a part of the sports as a professional sportsman. So every player will undergo at least a few times with some kind of injuries all over his career, and so he needs to know the knowledge. He should get the knowledge of the injuries. என்னென்ன இன்ஜுரிஸ் வரலாம், அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா டாப் லெவல் பிளேயர்ஸை நாங்கள் மீட் பண்ணும்போது சில டைம் சேட் பண்ணும்போது அவங்க எங்களோட சில விஷயங்கள்ல நாலேஜ் வச்சிருக்காங்க அந்த இன்ஜுரிஸ் பத்தி. அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாதான் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அவங்களால சர்வே ஆக முடியுது. ஸோ ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ ஒரு ஷார்ட் ஐடியா அபவுட் வாட் ஆர் த இன்ஜுரிஸ் காமன்லி நீங்க வாலிபால்ல ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஸோ சின்ஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அந்த கேம்ல இருக்கிறதுனால எவ்ரி பிளேயர் இஸ் ஆல்வேஸ் அண்டர் அ ரிஸ்க் ஆஃப் பீயிங் இன்ஜூர்ட். ஸோ அண்ட் பிகமிங் அ வெரி பாப்புலர் கேம் எவ்ரிவேர் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஸோ the chance of injuries and the chance of participation is very high. So injuries also potentially very high in volleyball. The common injuries எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஸ்வலா நம்ம ஈஸியா வரலாம், கீழ இருந்து மேல வர்றதுதான் காமன். ankle injuries வந்து very very common in volleyball players, and then followed by knee injuries இருக்கும். அதுக்கப்புறம் வந்து shoulder injuries, back injuries, and then all other finger injuries. எல்லா இன்ஜுரிஸுமே வந்து பிளேயர்ஸ் வந்து காமனா ஃபேஸ் பண்ணுவாங்க. So ankle injuries வந்து யூசுவலா வந்து ஜம்பிங் அண்ட் லேண்டிங் அண்ட் டர்னிங், பிவோட்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈஸியா வந்து ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ ஆங்கிள் ட்விஸ்ட்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்விஸ்ட் வந்து வாலிபால்ஸ்ல வந்து வெரி வெரி காமன். எவ்ரி டைம் வந்து அவங்க வந்து ஜம்ப் பண்ணும்போது இன்வர்ஷன் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இன்வர்ஷன்னா வந்து கால் வந்து உள்ள திரும்பிக்கிறது மாதிரி இன்ஜுரிஸ். இந்த இன்வர்ஷன் இன்ஜுரிஸ் வந்து வெரி காமன் இன் வாலிபால். அண்ட் நார்மலா வந்து அவுட்டர் சைட்ல வந்து ஆஃப் த ஆங்கிள் வந்து பெரிய ஸ்வெல்லிங் வந்துடும். ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேயர்ஸ் would have faced at least once in their career regarding the ankle injuries. ஈவன் அன்இவன் சர்ஃபேசஸ்ல விளையாடும் போதும் வரலாம், ஈவன் சர்ஃபேசஸ் ஸ்லிப்பரி சர்ஃபேசஸ்ல வரலாம், கோர்ட்டுடைய எட்ஜஸ்ல வரலாம். லேண்ட் ஆகும்போது பக்கத்துல இருக்க பிளேயர்ஸ் வந்து லேசா ட்ரிப் பண்ணிட்டாங்க இல்ல டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா லேண்ட் ஆகும்போது ட்விஸ்ட் ஆகலாம். அப்படி ஆகும்போது இந்த ஆங்கிள்ல வந்து அவுட்டர் சைட்ல வந்து நல்லா ஸ்வெல்லிங் வந்துடும். இந்த மாதிரி நல்லா பெரிய ஸ்வெல்லிங் வந்துடும். இந்த ஸ்வெல்லிங் வந்து என்ன டைப் நான் ஜஸ்ட் சொல்றேன். இது வந்து காமனா வந்து வர இன்ஜுரி. எவர்ஷன் இன்ஜுரிங்கிறது கால் வெளியில திரும்புற மாதிரி வரும். இந்த வெளியில திரும்பும் போது இன்னர் சைட்ல வந்து காயம் வந்துடும், இன்னர் சைட்ல வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் வீக்கம் அந்த மாதிரி வந்துடும், பெயின் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து காமன். இது யூஸ்வலா நாங்க வந்து இந்த வந்து கிரேடிங் பண்ணுவோம். ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆன உடனே ஜஸ்ட் கிரேட் த பிளேயர் கிரேட் 1, 2, 3ல இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, அவுட்டர் சைட்ல மட்டும் லேசா வலி வந்துச்சு, வேற எதுவுமே தெரியல அப்படின்னா அது வந்து கிரேட் 1 இன்ஜுரி. அவுட்டர் சைட்ல ஸ்வெல்லிங் வந்துருச்சு, நல்லா பெருசா ஸ்வெல் ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்ஜுரி வந்து கொஞ்சம் சிவியர், அது வந்து கிரேட் 2 இன்ஜுரி. அதாவது அவுட்டர் சைட்ல அடிபட்டு இன்னர் சைட்லயும் ஸ்வெல்லிங் வந்துருச்சு, கால் ஃபுல்லாவே ஆங்கிள் ஃபுல்லாவே ஸ்வெல்லிங் ஆயிருச்சு அப்படின்னா இது கிரேட் 3 இன்ஜுரி. அது வந்து கொஞ்சம் சிவியர் இன்ஜுரி. இந்த இன்ஜுரியில வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட் 1 வந்து நீங்க டெம்பரரியா ரெஸ்ட் கொடுத்து காலுக்கு சப்போர்ட் கொடுத்து நீங்க மேனேஜ் பண்ணி ரெஸ்ட் கொடுத்து ஒரு 1 வீக் 10 days ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். கிரேட் 2க்கு வந்து கட்டாயம் வந்து 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். கிரேட் 3க்கு வந்து 3 to 6 வீக்ஸ் ஆகும் ரெக்கவர் ஆகுறதுக்கு, அந்த நல்லா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுறதுக்கு. இந்த ஆங்கிள் இன்ஜுரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பரா அது ஹீல் ஆகாம நம்ம திரும்ப போய் விளையாண்டோம்னா ரெப்பிட்டிஷன் வந்துட்டே இருக்கும், திரும்ப திரும்ப இன்ஜுரி ஆயிட்டே இருக்கும். எனக்கு 3 times ஆயிடுச்சு சார், 4 times 5 times ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி போகவே விடக்கூடாது. அந்த மாதிரி போக விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெர்மனன்ட் இஷ்யூ ஆயிரும் அந்த இன்ஜுரி. அது வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதனால இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ரெஸ்ட் அண்ட் யூ கேன் கிவ் சம் ஐஸ் ஃபர்மெண்டேஷன் இதெல்லாம் கொடுக்கலாம்.
இன்னொரு விஷயம் அந்த ஆங்கிள் இன்ஜுரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு நிறைய. அது நம்மளுடைய எக்ஸ்பர்ட் பிசியோதெரபிஸ்ட் இவங்க எல்லாம் பேசுவாங்க. பட் ஸ்டில் வந்து நீங்க நிறைய வந்து டோல எக்ஸசைசஸ் பண்றது, அன்இவன் சர்ஃபேசஸ்ல எக்ஸசைஸ் பண்றது, போசு பால், பேப்ஸ் போர்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஆங்கிளை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஜுரிஸ் வந்து கேன் பி ப்ரிவென்டட். நிறைய ஸ்கிப்பிங்ஸ் பண்ணலாம். லேண்டிங் வந்து ஆகும்போது வந்து டோல லேண்ட் ஆகிற மாதிரி, ஹீல லேண்ட் ஆகாம டோல லேண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி வந்து நம்ம அந்த இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணலாம். ரேர் கேசஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் பர்மனன்ட் இன்ஜுரிஸ் சம்டைம்ஸ் வரும். அதே மாதிரி அந்த போன்லயும் உள்ள ஒரு இன்ஜுரி வரும். இது பேரு வந்து ஓசிடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஜுரி வரும்போது அவங்களுக்கு போன்லயும் ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிரும். அந்த போன்ல இன்ஜுரி ஆகிறத வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்ஜிக்கலா தான் நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். அது ஹார்ட்லி வந்து லெஸ் தென் 5% தான். அவுட் ஆஃப் 100 இன்ஜுரிஸ்ல வந்து ஒரு 5% தான் அந்த மாதிரி இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் ரெப்படிஷன் இன்ஜுரி, அதாவது ஒரு இன்ஜுரி வந்து திருப்பி திருப்பி அதே இன்ஜுரி வந்துட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஆங்கிள் இன்ஜுரிஸ் வந்து வெரி வெரி காமன் இன் வாலிபால். அண்ட் ப்ரிவென்ஷனுக்கு எக்ஸசைசஸ் இஸ் தேர். ட்ரீட்மெண்ட்னா மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ரெஸ்ட், எக்ஸசைஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் தான். தேர்ட் திங் வந்து இஃப் சப்போஸ் பெயின் வந்து ரொம்ப அதிகமா வலி ரொம்ப இருந்துட்டே இருக்கு, ஸ்வெல்லிங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா தென் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஓசிடி அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு இப்ப லேட்டஸ்டா ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. அதையும் சரி பண்ணிட்டு திரும்ப அவங்க போய் விளையாடலாம். இந்த லிகமெண்ட்ஸையும் ரிப்பேர் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் மெஜாரிட்டி பீப்புளுக்கு தேவை இருக்காது. ஸோ இதான் காமன் இன்ஜுரி. இன்னொரு இன்ஜுரி ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிளுடைய பேக் சைட்ல வந்து டெண்டோகிலிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நம்மளுடைய பின் பக்கத்துல இருக்கிற திக்கான இருக்கு டெண்டன், இது வந்து ரப்சர் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா லேண்ட் ஆகும்போது எக்ஸென்ட்ரிக் லோடிங் ஆவாங்க. அதாவது அவங்க வந்து டோல லேண்ட் ஆகும்போது ஸ்ட்ரெச் ஆகும், அதே நேரத்துல கண்ட்ராக்ஷன் ஆகும். ரெண்டுமே ஆகும்போது இந்த டெண்டோகிலிஸ் வந்து டேர் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் அந்த டெண்டோகிலிஸும் நிறைய ஸ்ட்ரெச்சஸும் நிறைய எலாஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், நிறைய எக்ஸென்ட்ரிக் லோடிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எமர்ஜென்சியா சடனா அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய இன்ஜுரி. அதே டைம்ல ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ்னு இருக்கு. இப்ப நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணல அல்லது அந்த இடத்துல வந்து நமக்கு சர்க்குலேஷன் சரியா இல்லாம இன்ஜுரி ரிப்பீட்டிஷன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த டெண்டோகிலிஸ்ல வந்து பின் பக்கத்துல வந்து ஸ்வெல்லிங் வரும். இது நார்மலா வரும் அபவ் 40 இயர்ஸ்ல இருக்கிற, அதாவது முன்னால ஆக்டிவா இருந்த பிளேயர்ஸ் இப்ப வந்து கோச்சிங்ல இருக்காங்க அல்லது இப்ப வந்து சும்மா கேஷுவலா விளையாடுறாங்க, இவங்களுக்கு ரொம்ப காமன். பிகாஸ் ஏஜ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா அந்த டெண்டன்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் இல்லை அப்படின்னா அந்த டெண்டன்ஸ்ல வந்து ஸ்வெல்லிங் வந்துடும், பெயின் வந்துடும். அகைன் இதுக்கும் ட்ரீட்மெண்ட், மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா மசில் பேலன்சிங்கிறது முக்கியம். அதாவது மசில்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டோம், அதாவது கண்ட்ராக்ட் பண்ற மசிலும் ஸ்ட்ரெச் பண்ற மசிலும் பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு சைடு ஆஃப் மசில்ஸ், ஒரு சைடு மசில்ஸே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னொரு சைடு வீக் ஆயிரும், ஒரு சைடு வந்து சிவியரா ஸ்ட்ராங் ஆகும்போது ஈஸியா வந்து ஒன் சைடு ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு சைடு நிறைய போகும்போது இன்ஜுரிஸ் ஆப்போசிட் சைட்ல வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இன்ஜுரிஸ், நமக்கு இந்த காஃப் இன்ஜுரிஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து மசில் இம்பேலன்ஸ் தான் மெயின் ரீசன். ஸோ மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிடலாம், அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் பயப்படுற ஒரே ஒரு இன்ஜுரி வந்து நீ இன்ஜுரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆங்கிள் வந்து நியர்லி ஆங்கிள் வந்து ஒரு 35% வந்து ஆஃப் தி வாலிபால் இன்ஜுரிஸ் வந்து ஆங்கிள் இன்ஜுரிஸ் தான் இருக்கும். நீ வந்து அரௌண்ட் 20% இருக்கும். 20% பீப்புளுக்கு வந்து நீ இன்ஜுரிஸ் வரும். நிறைய டெக்னிக்ஸ் நீங்க விளையாடும் போது ஆக்குபை பண்ண, லைக் ஜம்பிங், லேண்டிங் எல்லாமே நீங்க வந்து நீலிங் அண்ட் கிரவுச்டு பொசிஷன் எல்லாமே வந்து நீக்கு ஸ்ட்ரெயின் பண்ண, பிவோட்டல் மூவ்மெண்ட்ஸ், சடன் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து நீக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கும். அப்படிங்கறதுனால நீ இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப காமன் இன் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். தட் டூ இன் ஜம்பிங் ஸ்போர்ட்ஸ் லைக் வாலிபால், வேர் ஜம்பிங் தான் மெஜாரிட்டி. ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜம்ப்ஸ் வந்து பிராக்டிஸ்லயும் மேட்சஸ்லயும் பண்ணும்போது எவ்ரி டைம் வந்து நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படிங்கறதுனால அதே மாதிரி ஸ்வெட் ஆகி வந்து கோர்ட் வந்து நமக்கு வெட்டா இருக்கும், அந்த மாதிரி டைம்ல ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய ரீசன் இருக்கிறனால நம்ம வந்து அந்த நீயை வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அல்லது யாரு இன்ஜுரி ப்ரோன் அப்படிங்கிற பிளேயர்ஸை வந்து முதல்லயே கொஞ்சம் ஸ்பாட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா நிறைய இன்ஜுரிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஜுரிஸ் பொறுத்த வரைக்கும்
காமனா வர்றது அபார்ட் ஃப்ரம் இன்ஜுரி வந்து காமனா வர்ற இன்ஜுரி என்ன அப்படின்னு பார்த்தா ஜம்பர்ஸ் நீ. இதான் நான் வந்து நிறைய வாலிபால் பிளேயர்ஸ் மீட் பண்ணதுல நிறைய பேருக்கு வந்து இந்த ஜம்பர்ஸ் நீங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஜம்பர்ஸ் நீ ரீசன் அகைன் அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து பெட்டலார் டெண்டன் சொல்லுவோம். அந்த நீ கேப் முன்னாடி இருக்கிற நீ கேப்க்கு கீழே இருக்கிற ஏரியால எக்ஸசிவா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ எவ்ரி டைம் பெண்ட் பண்ணும்போது வலிக்குது, உட்காந்து ஜம்ப் பண்ணும்போது வலிக்குது, அதே மாதிரி ஸ்குவாட் பண்ணும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லி நீக்கு ஃப்ரண்ட் சைட்ல இருப்பாங்க. இது வந்து ஜாயிண்ட்ல இருக்க பிரச்சனை கிடையாது, ஜாயிண்ட்டுக்கு வெளியில ஜம்பர்ஸ் நீன்னு சொல்லுவோம். இந்த ஜம்பர்ஸ் நீ சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த டைம்லயே கொஞ்சம் ரெஸ்ட், பிசியோ அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப், ஹிப் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நிறைய குறைஞ்சிரும். பட் அதை இக்னோர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் சிவியர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஏர்லியரா அதை இன்டர்வென் பண்ணி ஏர்லியராகவே நம்ம அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அண்ட் இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்கு ஐஸ், ரெஸ்ட், ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து ஜம்ப்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அதுவா ரிசால்வ் ஆயிடும். சில டைம்ல வந்து அந்த டேமேஜ் கொஞ்சம் சிவியரா இருந்தது அப்படின்னா ரிசால்வ் ஆகாது. அதுக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து பிஆர்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது ஸ்டெம் செல்ஸ் மாதிரி நம்மளுடைய செல்ஸ் எடுத்து அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்றோம். அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது திருப்பி ரெக்கவர் ஆயிரும். ஒரு 3 வீக்ஸ் 6 வீக்ஸ்ல ரெக்கவர் ஆயிரும். ஆப்ரேஷன் அப்படின்னு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பெரும்பாலும் தேவை இருக்காது. இந்த மாதிரி ஜம்பர்ஸ் நீ வந்து வெரி வெரி காமன் வித் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தேர் கேரியர் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல தே வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம முதல்ல வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா we can avoid this ஜம்பர்ஸ் நீ. ஜம்பர்ஸ் நீங்கிறது வாலிபாலுக்கு தான் பிரைமரி இன்ஜுரி. மற்ற கேம்ஸ்லயும் வரலாம், பாஸ்கெட் பால் மற்ற கேம்ஸ்லயும் வரலாம். பட் மெயின்லி இன் வாலிபால் வேர் ஜம்பிங் இஸ் தி ப்ரிடாமினன்ட் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்ல அதே மாதிரி இதே மாதிரி இந்த ஜம்பர்ஸ் நீ மாதிரி அந்த டெண்டனுக்கு கீழே ஒரு இன்ஜுரி வரும். அது வந்து ஒன்லி 15-16 இயர்ஸ்ல வரும். அந்த பசங்களுக்கு எக்ஸசிவா நம்ம ஒர்க் அவுட் கொடுத்தோம்னா அந்த growth ஆகிற இடத்துல வந்து ஒரு இன்ஜுரி ஆகும். அந்த மாதிரி இன்ஜுரி ஆச்சுன்னா அகைன் அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரும். ரெஸ்ட் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட், வேற எதுவும் தேவையில்லை. பயப்பட வேண்டியதில்லை. சின்ன பசங்களுக்கு ஒரு 14 இயர்ஸ் to 16 இயர்ஸ்ல இந்த மாதிரி பெயின் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் கிவ் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா வித்தின் 3 to 6 வீக்ஸ்ல ரெக்கவர். ஸோ விழுந்து அடிபடுறது, ட்விஸ்ட் பண்ற இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்து நீல வரலாம். அஸ் அ வாலிபால் பிளேயர் மோஸ்ட் காமன் இன்ஜுரி வந்து ட்விஸ்டிங் இன்ஜுரி. இந்த நம்ம ஹீல லேண்ட் பண்ணி பாடி வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னாலோ அல்லது ஹீல லேண்ட் பண்ணிட்டு சடனா நம்ம வந்து பின்னால சாஞ்சிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பாடியை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஈஸியா வந்து நம்மளுடைய நீக்கு உள்ள இருக்க லிகமெண்ட்ஸ் வந்து ஸ்னாப் ஆயிடும். நார்மலா நமக்கு நீல வந்து 2 போனை கனெக்ட் பண்றதுக்கு 2 லிகமெண்ட் இருக்கும், ஏசிஎல், பிசிஎல் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் இருக்கு. இதுதான் காமன் டெர்மினாலஜி வந்து வித் ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் யூஸ் பண்றது. அந்த லிகமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா காமனா ஏசிஎல்ங்கிற லிகமெண்ட் தான் கிழியும். அந்த லிகமெண்ட் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கால் வந்து பேலன்ஸ் கிடைக்காது. அதாவது ஒரு சின்ன போர்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால காலை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கால் மேல அவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸே இருக்காது. எவ்ரி டைம் ஜம்ப் பண்ணும்போது, இறங்கும் போது, லேண்ட் ஆகும்போது அந்த கால் வந்து பேலன்ஸ் போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த நீலையே இருக்கும், வேற எதுலையுமே அந்த ஃபோக்கஸ் இருக்காது. அப்படி தெரியாம கால் அவங்க அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கால் ட்விஸ்ட் ஆகும்போது அந்த 2 போனுக்கு நடுவுல இருக்க மெனிஸ்கஸ்னு ஒரு லிகமெண்ட் இருக்கும், அந்த ஷாக் அப்சார்வர், அது கிழிஞ்சுதான் பெயின் கொடுக்கும். ஸோ இதனால அவங்க வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் குறையும், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இறங்கிட்டே வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே பார்த்துட்டு இனிஷியலாவே நம்ம அதை மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையாது, அவங்களுடைய கேரியர் டியூரேஷன் வேஸ்ட் ஆகாது, அண்ட் ஏர்லியரா ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்க வந்து திருப்பி வந்து கேம்ஸ்க்கு உள்ள போயிடலாம். ஸோ ஏசிஎல் இன்ஜுரி அப்படிங்கறது வந்து அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன் எதனால வருது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய ஜம்ப் லேண்டிங் பேட்டர்ன் வந்து மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நம்ம லேண்ட் ஆகும்போது நீங்களே பிளேயர்ஸை வந்து ஒரு 1 feet 2 feet ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆக சொல்லலாம். லேண்ட் ஆகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டோல லேண்ட் ஆகுறாங்களா ஹீல்ல லேண்ட் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். அந்த ஏர்லியர் ஸ்டேஜ்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு, அந்த நியூவா வந்து கேம்குள்ள வரவங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போஸ் ஹீல்ல லேண்ட் ஆகுறாங்கன்னா அவங்க ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. செகண்ட் திங் வந்து அவங்க லேண்ட் ஆகும்போது நீ வந்து வெளியில போகு, கால் வந்து பாதை வந்து வெளியே போகுதா, நீயும் ஃபுட்டும் ஒரே இதுல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் ஃபுட் அண்ட் நீ வந்து ஒரே லைன்ல இருந்தது அப்படின்னா வெயிட் வந்து ஈவனா லேண்ட் ஆகுது, கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் கால் வெளியில போச்சு அப்படின்னா
அல்லது வெளியில டேர்ன் ஆச்சு, ஃபுட் வந்து வெளியில டேர்ன் ஆச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ். இவங்க எல்லாம் ஈஸியா வந்து ஏசிஎல் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுடைய போன்ல சில சேஞ்சஸ் இருந்தாலும் இன்ஜுரி வரும், அது வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் அவங்களுடைய ஜம்ப் பேட்டர்னை வச்சு நீங்க லேண்ட் பண்ணிடலாம். எதர் டோல லேண்ட் ஆகுறாங்களா, ஹீல்ல லேண்ட் ஆகுறாங்களா, அல்லது அவங்க வந்து லேண்ட் ஆகும்போது கால் வந்து வெளியில போகுதா, டேர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மசில் பேலன்சிங் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப்படி ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ வந்து இன்ஜுரிக்கான சான்சஸ் வந்து லெஸ். செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு நிறைய வாலிபால் பிளேயர்ஸ்க்கு நிறைய பிளயோமெட்ரிக் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அது வந்து இவங்க சொல்லுவாங்க. பட் பிளயோமெட்ரிக் ஜம்ப் எக்ஸசைசஸ், ஜம்ப் ஆக்டிவிட்டிஸ் நிறைய, சிங்கிள் லெக் ஜம்ப்ஸ், அதே மாதிரி நீங்க வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ்ல ஜம்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜுரி வராத சான்சஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஒன்ஸ் வந்து ஏசிஎல் லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா சயின்டிபிக்கலி அது வந்து தானா ஹீல் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேர்ல்டு லெவல்ல நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாலுமே அந்த ஹீலிங் பேட்டர்ன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. காரணம் வந்து பொதுவாகவே ஜாயிண்ட்ஸ்குள்ள வந்து நமக்கு பிளட் வந்து அவ்வளவு ஈஸியா போகாது. நம்ம பார்த்திருப்போம், ஜாயிண்ட் வந்து ஒயிட்டா தான் இருக்கும். ஜாயிண்ட்குள்ள எந்த ஒரு டிஷ்யூக்குமே பிளட் நிறைய போச்சு அப்படின்னா தான் அந்த டிஷ்யூ வந்து ஹீல் ஆகும். ஜாயிண்ட்ல வந்து பிளட் போகாதனால நிறைய இன்ஜுரிஸ் வந்து ஜாயிண்ட்ல இருக்க இன்ஜுரிஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து அதுவா ஆறாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவங்க ஹீல் ஆகாம டிலே ஆகிட்டே இருக்கு. நம்ம அது வந்து அல்டிமேட்டா எதிர் சர்ஜரி பண்ணி தான் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. சப்போஸ் ஏசிஎல் டேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் ரப்சர் ஆகி அவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகுது, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஸ்லிப் ஆகுதுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிசியோ எக்ஸசைஸ் வந்து கட்டு போடுறது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து பெர்மனண்டா திருப்பி பழைய லெவலுக்கு அவங்களை ரீச் பண்ண வைக்காது. ஸோ அந்த ஏசிஎல் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா மட்டும்தான் அது வந்து சரியாகும். அது வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் மூலமா பண்றதுனால நமக்கு வந்து ஏர்லியா ரீஹாபிலிட்டேட் ஆகுது, சக்சஸ் ரேட் வந்து ஹையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளியும் போது அதோடைய சேர்ந்து பக்கத்துல இருக்க லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணிடும். அதனால திரும்ப போய் விளையாடலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி காமன் இன்ஜுரி இன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஹூ நீட் டாக்டர்ஸ் இன்டர்வென்ஷன். நிறைய இன்ஜுரிஸ் வந்து விதவுட் இன்டர்வென்ஷன், விதவுட் எனி மேஜர் ட்ரீட்மெண்ட் வந்து ஹீல் பண்ணிடலாம் அல்லது ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பட் ஏசிஎல் இன்ஜுரிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் நீட்ஸ் வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பிசிஎல் இன்ஜுரிஸ், அதர் லிகமெண்ட் வரலாம், இது கொஞ்சம் ரேரான இன்ஜுரி தான், இது ரொம்ப காமனா வராது. தென் மெனிஸ்கஸ் இன்ஜுரிஸ் நான் சொன்ன மாதிரி வரும், இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிடுவோம். பெரும்பாலும் அந்த வந்து ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சுன்னா திரும்ப பழைய லெவலுக்கு அவங்க ரீச் பண்ணிக்கலாம். பெயின் இருக்காது, கால் வந்து லாக்கிங் ஆகாது, இந்த மாதிரி கண்டிஷன். ஸோ நீக்கு உள்ள இருக்கிற லிகமெண்ட்ஸ்ல வந்து அஸ் அ பிளேயர் வந்து you need 100% fitness to play அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நீயை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்போஸ் இன்ஜுரி இருந்துச்சுன்னா அதை வந்து இமீடியட்டா இன்டர்வென்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுல அகைன் எம்சிஎல் சொல்லுவோம், எல்சிஎல் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து மைனர் லிகமெண்ட் இன்ஜுரிஸ். காலுடைய இன்னர் சைட்ல அவுட்டர் சைட்ல எல்லாம் இன்ஜுரி வரும். இதெல்லாம் வந்து ரெஸ்ட் வித் ஸ்பிளின்ட்ஸ் அண்ட் நல்லா ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ரெக்கவர் ஆகும். ரேரா தான் இதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணும். மெயின்லி ஏசிஎல், மெனிஸ்கஸ் இது ரெண்டு லிகமெண்ட் வந்து டேர் ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் உங்களுக்கு திரும்ப பழைய லெவலுக்கு அவங்களை கொண்டு போகும். மற்ற அதர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வில் கிவ் ஒன்லி டெம்பரரி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அந்த பிளேயர் வந்து அவங்களோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு வந்து ரீச் ஆகுறத வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அகைன் போன்ல லிகமெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டேமேஜஸ் வரும், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேன்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்த்ரோஸ்கோபில இது வந்து சரி பண்ணிடலாம். இதுல வந்து ஓசிடின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இந்த உள்ள இருக்கிற கார்ட்லேஜஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆகுறது. இதுக்கப்புறம் முக்கியமான இன்ஜுரி என்னன்னா, நம்ம வந்து வாலிபால் அதிகமா யூஸ் பண்றது அப்பர் லிம், அதாவது ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டிஸ் தான். அப்படிங்கறதுனால ஷோல்டர் இன்ஜுரிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் நீ மாதிரி கிடையாது. நீ வந்து ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் வந்து வெரி ஹை, அதாவது உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாமயே நீ வந்து ஈஸியா இன்ஜுரி ஆயிரும். நீங்க ஓரளவுக்கு தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். whereas in shoulder வந்து மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் லைக் 80% to 90% ஆஃப் த ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் வந்து யூ கேன் ப்ரிவென்ட் பை ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்து ஷோல்டர்ல வந்து நீங்க இன்ஜுரி ஆகி அதுக்கான ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போக வேண்டியிருக்கும்.
ஸோ காமன் இன்ஜுரிஸ் பாத்தீங்கன்னா கீழே விழுகும்போது டிஸ்லோகேட் ஆகுது, ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகுது. யூஸ்வலா வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்லோகேட் ஆகும், அல்லது பேக்ல டிஸ்லோகேட் ஆகும், அல்ல கீழே போகும். அந்த மாதிரி ஆகும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க அந்த ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணி ஒரு 3 to 4 weeks நல்ல ரெஸ்ட் கொடுத்தாச்சுன்னா மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த பீப்புள் வந்து கம்ப்ளீட் ரெக்கவரி ஆயிடுவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா யாருமே அந்த 3 weeks அப்படி வச்சுக்கிறது இல்ல. ஒரு 3-4 days வச்சிருப்பாங்க, பெயின் குறைஞ்சிருச்சுன்னு திரும்ப கையை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சரியா ஆறல அப்படிங்கும்போது திருப்பி வர ஆரம்பிக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் டிஸ்லோகேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு 100% வந்து அதை ஆப்ரேட் பண்ணி அதை நம்ம ரிப்பேர் பண்ணாதான் திரும்ப பழைய எதுக்கு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சுனாலே அந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஷோல்டர் இது வந்து நம்ம we can prevent. டிஸ்லோகேஷன்ஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய டைப் ஆஃப் டிஸ்லோகேஷன்ஸ் இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, கீழே விழுந்து ஸ்ட்ரெச் பண்ணி விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒரு இமீடியட்டா வந்து நீங்க வந்து அவங்களுக்கு அவுட் ஆஃப் தி கோர்ட் கொண்டு போயிட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் இமீடியட்டா கொடுத்து இந்த டிஸ்லோகேஷன் ரெடியூஸ் பண்ணி ஹஸ் டு கிவன் 2 to 3 weeks ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேட் பண்ணா மெஜாரிட்டி ஆஃப் தம் கேன் கம் அவுட் வித்வுட் ப்ராப்ளம்ஸ். 2 to 3 times மேல டிஸ்லோகேட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா இட் வில் ரெக்கரன்ஸ் வரும், திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது அப்ரிஹென்ஷன் டெவலப் ஆயிரும், ஒரு பயம் வந்துடும் பிளேயர்ஸ்க்கு. ஓவரடா பால் அடிக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹி நீட்ஸ் ஒரு ஆப்ரேட் பண்ணி அதுவும் அகைன் ஆர்த்ரோஸ்கோபிலேயே பண்ணி ரிப்பேர் பண்ணிட்டோம்னா திரும்ப அவங்களை பழைய லெவல் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படிதான் ரிப்பேர் பண்ணுவோம். பட் இது ஜஸ்ட் கிவ் சம் ஐடியா மட்டும்தான். இதான் இந்த ஆர்த்ரோஸ்கோபில பண்றது. அந்த கிழிஞ்சிருக்கிறத ஸ்டிச் பண்ணிடுவோம், உள்ளே எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி ஆனா பேனிக் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாசிட்டிவ் மைண்ட் வேணும். எனி பிளேயர் இன்ஜுரி அப்படிங்கிறது இஸ் வெரி காமன், பட் பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் வந்து பண்ணணும். அதுலதான் சக்சஸ் ரேட்டே இருக்கு. சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ரெக்கவரி ப்ராசஸ் தான். மேஜர் பார்ட் இஸ் தேர் மென்டல் சைக்கலாஜிக்கல் ரெக்கவரி அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ் டு ரெக்கவர். அது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. அகைன் ஃப்ராக்சர்ஸ் வரலாம், பட் வெரி ரேர். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து வாலிபால் பிளேயர்ஸ், ஓவர்ஹெட் பிளேயர்ஸ்க்கு ஸ்லாப் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாப் இன்ஜுரி அப்படின்னா அந்த பைசப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ஓவர்ஹெட் ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ பைசப்ஸோடைய ஜாயினிங் ஆகிற இடத்துல ஜாயின்ல வந்து ஈஸியா கிழிஞ்சிடும். ஸோ இந்த பைசப்ஸ் இன்ஜுரி வந்து ரொம்ப வரக்கூடாது. அஸ் ஃபார் அஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் நிறைய பண்ணணும். ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச் நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாலிபால் பிளேயர்ஸ் வந்து ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச். நீங்க படுத்துட்டு பண்ற ஸ்ட்ரெச்சஸும் செவுத்துல சாஞ்சிட்டு பண்ணலாம். அது மாதிரி 2-3 டெக்னிக் இருக்கு. அந்த ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரிவென்ட் ஸ்லாப் இன்ஜுரி. ஸ்லாப் இன்ஜுரி இஸ் வெரி காமன் வித் வாலிபால் பிளேயர்ஸ். நிறைய பேர் அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி விளையாடுவாங்க, பட் பெயின் இருந்துட்டே இருக்கும். அது வரக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பைசப்ஸ் வந்து கிழிஞ்சிடும். பைசப்ஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பைசப்ஸை யூஸ் பண்ணி பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஸ்லீப் படுக்கிறோம் இல்லையா, SLEEPR ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்ட்ரெச் வந்து நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். பார்த்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச். கையை வந்து இன்டர்னலா ரொட்டேட் பண்ணீங்க. இப்படி இன்டர்னலா ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டாமினன்ட் ஹேண்டும் நான் டாமினன்ட் ஹேண்டும் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு ஹேண்ட்ல ஃபுல்லா திரும்பும், கை வந்து இப்படி ஃபுல்லா திரும்பும், இன்னொன்னுல ஃபுல்லா திரும்ப. இவ்வளவு தூரம் போகல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க இமீடியட்டா வந்து ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லாப் இன்ஜுரிஸ் வந்து யூ கேன் அவாய்ட். அகைன் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னாலும் ஆர்த்ரோஸ்கோபில சரி பண்ணிடலாம். நோ கொஸ்டின் அபவுட் தட். பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பிரிவென்ட் தென் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோட கேரியர் வந்து ரொம்ப லாங்கா இருக்காது. இட் இஸ் லைக் ஒரு 5 years 7 years 3 years அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த டைம்ல வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா கேரியரை வேஸ்ட் பண்ற மாதிரி ஆகும். அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பதான் வரும் உங்களுக்கு. அந்த டைம்ல நம்ம இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இம்மீடியட்டா நீங்க கொஞ்சம் பேசிக் ஐடியாஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ப்ரிவென்ட் தட். ஸோ அகைன் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து after 40 years it is one of the common injuries in those people. வாலிபால் விளையாடுற எல்லா பிளேயர்ஸ் அல்லது எக்ஸ் பிளேயர்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிஸ் வந்து வெரி காமன். பிகாஸ் 15 years 20 years வந்து ஷோல்டரை வந்து நிறைய ஹெவியா யூஸ் பண்ணிருக்கிறனால அந்த ஷோல்டருடைய டெண்டன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும்.
அண்ட் ஆஃப்டர் 40-45 இயர்ஸ்ல வந்து இந்த ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் நமக்கு நேச்சுரலாவே குறையும், ரிஃப்ளெக்சஸ் நமக்கு குறையும். அப்படிங்கறனால அந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்க ட்ரை பண்ணும்போது ஈஸியா அந்த ரொட்டேட்டர் கஃப், அதாவது இந்த முக்கியமான ஷோல்டர் மசில்ஸ் வந்து 4 ரொட்டேட்டர் கஃப் மசில் இருக்கும், அந்த மசில் வந்து டேர் ஆயிடும். ஃபிளெக்சிபிலிட்டி குறையறனாலையும் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் குறையறனாலையும் அது வரும். ஸோ இதனால எனிபடி ஹூ இஸ் அபவ் 40 இயர்ஸ் ஆர் 45 இயர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு கண்டினியூ பிளேயிங் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்க வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதாவது ரொட்டேட்டர் கஃபையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், உங்களுடைய ஸ்கேப்புலா அதாவது முதுகு பின்பக்கம் இருக்கிற மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், உங்களுடைய கைனடிக் செயினை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜுரி வர ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ரொட்டேட்டர் கஃப் முக்கியமான இன்ஜுரி. இதை வந்து ஒன்லி பை எக்ஸசைஸ் வித் ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் கைனடிக் செயினும் உங்களுடைய கோர் ஸ்ட்ரெங்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய ரொட்டேட்டர் கஃப் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் இது மாதிரி ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இம்பிஞ்ச்மெண்ட் சொல்லுவோம், அதாவது ஷோல்டர் போய் மேல இடிச்சு இடிச்சு பெயின் வரும் கையை தூக்கிட்டே இருக்கறனால. ஸோ அகைன் இதுவும் எக்ஸசைஸ் தான். மெயின் திங் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜுரி. அகைன் எக்ஸசைஸ் எதுலையுமே சரியா வரல, ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரீட்மெண்ட். ஆர்த்ரோஸ்கோபிக்கா அதை சரி பண்ணிடலாம், 100% பண்ணிடலாம். பட் இட்ஸ் ஆல் ஈஸி டு ப்ரிவென்ட் தென் கோயிங் ஃபார் அ ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து நீங்க கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்ட்ரெங்தனிங் தெராபேண்ட் எக்ஸசைசஸ், நிறைய வந்து வால் புஷ்அப்ஸ், பிளாங்க்ஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நீங்க கொண்டு வந்துடலாம். அகைன் இதுவுமே அந்த பெயின் கொடுக்கறது தான். இது மாதிரி ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால பெயின் வரதா, பெயினுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். பட் ஸ்டில் எக்ஸசைஸ்லேயே வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகும் ஷோல்டர்ல. இது ஈவன் எல்லா பிளேயர்ஸ்க்கு வரும். இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா மசில் இம்பேலன்ஸ். ஷோல்டர் மசில் வந்து ஒரு பக்கம் டைட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன ரப் ஆகி இந்த இடத்துல வந்து ஃப்ளூயிட்ஸ் கலெக்ட் ஆகி பெயின் வரும். ஸோ இதை வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் இதான் முக்கியமானது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து ஃபிங்கர் இன்ஜுரிஸ் வந்து வெரி வெரி காமன் இன் வாலிபால் பிளேயர்ஸ். ஏன்னா பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஃபிங்கர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் பிளேயிங். ஸோ இதுல வந்து மேலட் ஃபிங்கர்ங்கிறது ஒரு காமன் இன்ஜுரி. வேற அந்த லாஸ்ட் போன் கிட்ட வந்து சடனா பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டெண்டன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா நீங்க வந்து இதுக்கு ஸ்பிளிண்டிங் பண்ணிடணும் அல்லது பிளாஸ்டரிங் பண்ணிடணும். சின்னதா வந்து பிளாஸ்டரிங் மாதிரி அல்லது ஸ்பிளிண்டிங் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஹீல் ஆயிரும். நீ இந்த மாதிரி ஸ்பிளின்ஸ் அவைலபிளா இருக்கும், அந்த ஸ்பிளின்ஸை நீங்க போட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து ஃபர்தரா இன்ஜுரி இல்லாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஈஸியா ஹீல் ஆயிரும். செகண்ட் திங் வந்து ஃப்ராக்சர். இந்த இதுல இருக்க ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற போன்ஸ் வந்து ஈஸியா வந்து கிராக் ஆகும். சம்டைம்ஸ் பால் வந்து ஃபாஸ்டா அடிக்கும் போது நம்மளுடைய மெயின்லி உங்களுக்கு வந்து லிட்டில் ஃபிங்கர் இன்ஜுரி வந்து வெரி காமன் கம்பேர்ட் டு எனி அதர் ஃபிங்கர். தம் இன்ஜுரியும் லிட்டில் ஃபிங்கர் இன்ஜுரியும் வெரி காமன். பிகாஸ் அந்த போனுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது, அந்த ஃபிங்கருக்கே சப்போர்ட் சரியா கிடைக்காது, ஒரு சைட்ல ஓப்பனா இருக்கிறனால ஈஸியா வந்து இன்ஜுரி ஆயிரும். பட் ஒன்லி திங் இஸ் ஜஸ்ட் நீங்க வந்து இன்ஜுரி வந்துருச்சுன்னா இமீடியட்டா ஒரு எக்ஸ்ரே பார்த்து ஃப்ராக்சர் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா ஸ்பிளிண்டிங் பண்ணலாம். ஸ்பிளிண்டிங்னா வந்து பக்கத்து ஃபிங்கரோட சேர்ந்து நீங்க பிளாஸ்டரிங் மாதிரி பண்ணிக்கிறது, அல்லது இதுக்கு தனியா வந்து ஒரு அலுமினியம் ஸ்பிளிண்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்பிளிண்ட் போட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஸ்போர்ட்ஸ்ல வர ஃப்ராக்சர்ஸ் வந்து விதவுட் எனி வந்து சர்ஜரி வந்து யூ கேன் ஹீல். ஆக்சிடென்ட்ஸ்ல வர இன்ஜுரிஸ் வந்து கொஞ்சம் சிவியரா இருக்கும், அது வந்து கட்டாயம் வந்து சம்டைம்ஸ் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் as far as sports is concerned, fracture வந்து low velocity injury தான். ஸோ லோ வெலாசிட்டி இன்ஜுரி அப்படிங்கறதுனால அதை வந்து நம்ம வந்து ஈஸியா ஸ்பிளிண்ட் பண்ணியே சரி பண்ணிடலாம். பட் ஒன்லி திங் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அதை ட்ரீட் பண்ணிடணும். ஃபிங்கர் இன்ஜுரி பொறுத்த வரைக்கும் நம்ம டிலே பண்ணியாச்சு அப்படின்னா அதுல பெர்மனன்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஒன்ஸ் ஃபிங்கர் ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி பழைய லெவலுக்கு கொண்டு வரதுங்கிறது 90% வெரி வெரி டிஃபிகல்ட். ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம இன்டர்வென்ட் பண்ணிட்டோம், இமீடியட்டா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இமீடியட்டா ஸ்பிளிண்ட் பண்ணி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பழைய எதுக்கு கொண்டு வந்துடலாம். ஆஃப்டர் 3 months ஒருத்தர் இன்ஜுரியை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அவரை வந்து ட்ரீட் பண்றது வந்து வெரி டிஃபிகல்ட். வேற ஒரு 2-3 daysக்குள்ள நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஃபிங்கர் இன்ஜுரிஸ் வந்து ஆல்வேஸ் கிவ் சம் இம்பார்ட்டன்ஸ். whenever இன்ஜுரி ஆச்சுன்னா இமீடியட்டா ஜஸ்ட் கோ மீட் சம் டாக்டர், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுங்க, பார்த்துட்டு ஃப்ராக்சர் இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணிட்டு தென் give proper treatment. That is the most important thing. Again, next most important thing in players is the back injuries. Back injuries பாத்தீங்கன்னா majority of them are muscle sprain, ligament sprain ஆகுது,
அந்த லிகமெண்ட்லோட ஸ்ட்ரெயின்னால வரக்கூடிய பெயின் தான் அதிகமா இருக்கும். தட் இஸ் அகைன் பிகாஸ் கோர் வீக்னஸ் தான் மெயின் ரீசன். பட் ரேர்லி ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல எப்படி அப்படின்னா அந்த போன்ல வந்து கிராக் ஃப்ராக்சர் ஃபார்ம் ஆயிரும். இது வந்து லேண்ட் ஆகும்போது பட்டக்ஸ்ல போய் சடனா ஃப்ளோர்ல லேண்ட் ஆயிட்டாங்க, ஸ்லிப் ஆகி, அல்லது வந்து ஹெவி வெயிட் லிஃப்டிங் வந்து ஹெவியா பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜுரி வர்றதுக்கு சான்ஸ். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் மாதிரி. நம்ம ரிப்பீட்டடா பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல போன் கிராக் ஆகி அந்த போன் முன்னாடி மூவ் ஆயிரும். அப்படி மூவ் ஆகும்போது பெயின் சிவியரா வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பரான பீப்புள் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி வராதுன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் வராம இருக்க அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. பட் நீங்களா வந்து ஹெவியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றதோ அல்லது ஏதாவது கிரவுண்ட்ல வந்து ஸ்லிப் ஆகி பட்டக்ஸ் போய் தரையில வந்து ஃபோர்ஸா இடிச்சிருச்சு அப்படின்னா டைரக்டா ப்ரெஷர் வந்து இந்த போன்ல போகும்போது கிராக் ஆகும். இந்த ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ்ங்கிற கண்டிஷன் வரும். இதுவும் ஏர்லியராகவே நம்ம ரெகனைஸ் பண்ணி அகைன் ரெஸ்ட், பிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேட் பண்ணிட்டோம்னா திருப்பி கொண்டு வந்துடலாம். ஒன்லி கிரேட் 3 கிரேட் 4 நல்லா சிவியரா போயிருச்சு அப்படின்னா தான் அந்த மாதிரி மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் டிஸ்க் ப்ராப்ளமும் ஒரு காமன் திங். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நிறைய பேர் பாக்குறோம். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மெயின்லி வந்து 15 to 18 வந்து ஹெவி வெயிட்ஸ் தூக்குறாங்க அல்லது ப்ராப்பரா செய்யல அப்படின்னா டெஃபினட்டா தேர் இஸ் ஆல்வேஸ் எ சான்ஸ் டிஸ்க் வர்றதுக்கு. ஸோ அகைன் இதுவுமே வந்து ஒரு குவாலிஃபைடு ட்ரெயினர்ஸ் நல்லா வந்து சயின்டிபிக்கலி ட்ரைனிங் பண்றவங்க கிட்ட வந்து பண்ணீங்கன்னா கட்டாயம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இதுவும் வந்து அகைன் ப்ரிவென்டபிள் தான். பட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அகைன் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ட்ரீட்டிங் தம். ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி இன்ஜுரி, வேற ஏதாவது நீல இன்ஜுரி வந்தாலும் ஷோல்டர்ல இன்ஜுரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐஸ் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது பிரேசிங் பண்ணிருங்க, ஏதாவது சப்போர்ட் கொடுத்துருங்க. ஒரு ஸ்பிளிண்ட் கொடுங்க, ஒரு ஸ்லிங் மாதிரி கொடுங்க, அல்லது ஒரு நீ கேப்போ அல்லது கிரப் பேண்டேஜோ போட்டு இமீடியட்டா ஜஸ்ட் கிவ் ரெஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் பார்ட். அந்த ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். And then like muscle cramping, I think other speakers they will give you some more idea. Manipulations, நிறைய massaging techniques இருக்கு, நிறைய strapping techniques இருக்கு to make you play, to prevent muscle strain, injured muscles வந்து recover பண்றதுக்கு நிறைய techniques இருக்கு. So I think other people will. And strengthening, stretching exercises, I think other people will talk. So it's all very important for prevention of injuries. So I think I will stop with this regarding the PowerPoint presentations. Maybe after any questions varumbodhu we will discuss, so that will get more idea about the injuries and how to manage. Thank you very much. Thank you doctor. நீங்க அவுட்ஸ்டாண்டிங் டாக்டர்னு தெரியும், எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர்ங்கிறது இங்க இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க முதல் முறையா பாக்குறேன்னா மெடிக்கல் காலேஜ்ல வந்து பேசுறதுன்னு சொல்லி தருவாங்களா? அப்படி இல்ல, அதாவது பாதி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பேசுறதுலயே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனால I always counsel the players, every player, counsel them so that to give some positive messages, positive image இது கொடுத்தோம் அப்படின்னா தான் அதுல நிறைய பேர் they get convinced with positive messages. அது அப்படியே பழகிட்டோம். ஒரு 23 years நான் பண்ணிட்டே இருக்கனால it became a habit ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல நீங்க பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் நாங்களே பாதி ஆர்த்தோன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா டாக்டர் நிறைய பேஷண்ட்டை எழுந்துட்டீங்க இது வழியா. எல்லாரும் வந்து என்னென்ன பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும்னு கிளீனா சொல்லி கொடுத்துட்டீங்க. இவ்வளவு கிளியரா பேசுறீங்கன்னா மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசினுக்கு இன்ஃப்ளோ கம்மி ஆயிடும். அதனால ஒண்ணும் இல்ல சார், பிளேயர்ஸ் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். சார் நீங்க எந்த ஸ்போர்ட்டோட ஃபேன் சார்? இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ட்ரீட் பண்றீங்க, உங்களுக்கு ஃபேவரட் ஸ்போர்ட் உண்டா? நீங்க விரும்பி பாருங்க. ஆக்சுவலா யுனிவர்சிட்டி கிரிக்கெட் ஆடினேன், ஹாக்கி ஆடினேன், அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் டென்னிஸ், அதுக்கப்புறம் ஷட்டில், இப்படி ஐ பிளே 3-4 கேம்ஸ். பட் எங்க ப்ரொஃபஷனால ஐ குடன்ட் கோ பியாண்ட் தட். ஓகே ஓகே. நிறைய வாலிபால் பிளேயர்ஸ் உங்களை நினைச்சு விளையாடிட்டு இருக்காங்க. Thank you டாக்டர் for the illuminating session. ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஏற்கனவே டாக்டருக்கு நீங்க ஒரு क्वेश्चन செட் அனுப்பிச்சிருந்தீங்க, அது இல்லாம ஏதாவது இருக்கா பார்ட்டிசிபென்ட்ஸ்? அண்ணாவி கேக்குறாரு. அண்ணாவி வந்து ஃபார்மர் நேஷனல் ஹை ஜம்ப் சாம்பியன். அண்ணாவி ப்ளீஸ் கோ ஹெட். Regarding volleyball, Annavi please regarding volleyball.
சார் அந்த क्वेश्चंस அந்த அது வந்து அப்படியே அப்புறம் ரகு சார் அப்படியே கேட்டுட்டோம் அப்படியே சார் எனக்கு வந்து சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார் எனக்கு வந்து நான் 2 நீமே சர்ஜரி பண்ணிருக்கேன். நான் ஹை ஜம்ப் பண்ணதுல சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் ஐ அம் ஏபிள் டு டு ஃபார் 5 to 6 years continuously. I am happy. இப்ப ஆஃப்டர் சர்ஜரி இப்ப கொஞ்சம் ஒரு 50+ தாண்டதுக்கு அப்புறம் ஐ அம் ஃபைண்டிங் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். எனக்கு என்ன ஐடியா கொடுக்குறீங்க? அதே மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவை கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா ஃபார் நீ ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதாவது சர்ஜரி வந்து இட்ஸ் லைக் இப்ப வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளா நம்ம ஒரு சும்மா ரெகுலர் டெர்மினாலஜில சொல்லணும் அப்படின்னா ஒரு பஞ்சர் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு டயர் பஞ்சர் ஆகுதுன்னா நம்ம பஞ்சர் பார்த்து திருப்பி ஓட வச்சிடலாம் டயரை. பட் டயர் தேய்றது அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா? அத வந்து ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். டயராவே இருக்குது சார், கொஞ்சம் ஓடணும்ல. இல்ல கட்டாயம் பண்ணலாம் சார். அதாவது நம்ம we have to see இப்ப வந்து scientifically என்னன்னா நிறைய researches done in sports like why நீங்க பாத்தீங்கன்னா normal people above 50 வந்து will have normal knees, whereas sports people around 50-55 பாத்தீங்கன்னா ரொம்ப knee damage kneeயோட இருக்காங்க. Yes sir, yes sir. It is a pathetic situation. ஏன்னா 20 years 30 years ஆக்டிவா ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு all of a sudden 50 yearsல they become incapacitated ஆயிடுறாங்க. whereas ஸ்போர்ட்ஸே இல்லாதவங்க வந்து நீயை நார்மலா வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் டூரிங் அவர் கேரியர் வந்து என்னன்னா the knee undergoes ஒரு சிவியர் ஸ்ட்ரெயின், knee அல்லது எனி ஜாயிண்ட். பட் என்ன நம்ம வந்து ப்ராப்பரான கேரோ அல்லது வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கல. ஒண்ணு ப்ராப்பர் நம்ம வந்து கேர் வந்து நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு கொடுக்க முடியல. அந்த டைம்ல இருக்கிற கேரியர் எஃபெக்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் பண்ணீங்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா they will be under pressure to practice and play, there is no break அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய லீக்ஸ் நிறைய டூர்னமெண்ட்ஸ் நடக்கும்போது 10 year கேரியர் வந்து 5 years மாறி, ஏன்னா 10 years அவங்க ஸ்லோவா பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இப்ப 5 years இன்டென்ஸா பண்ணிட்டு வெளியே வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. அப்படிங்கும்போது ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கலாம். there is always some damage. அந்த டேமேஜ் வந்து இப்ப நிறைய பண்றோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்ப பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. வாலிபால் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ்க்கு சென்னையில பிளேயர்ஸ்க்கு we have injected பிஆர்பி இன்ஜெக்ஷன். இது ரெக்கவரி ப்ராசஸ் இது. so if we give some பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்னா ஒரு 2 months 1 month ரெஸ்ட் கிடைக்கிற டைம் ஆஃப் சீசன் டைம்ல they have set injections or some rests and the jumping activities குறைச்சோம்னா we can prevent the long term damage. பட் உங்க 50ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can strengthen your muscles. நல்ல மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஃபுட்வேர் வந்து கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி பண்ணி நீங்க கேன் ரெடியூஸ் தி வேர் அண்ட் டைம். தேங்க் யூ டாக்டர். நான் வந்து இப்போ சில क्वेश्चंस சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு. அதெல்லாம் நான் அதுல வந்து ஒரு காமனான क्वेश्चन மட்டும் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் ஆஸ்கிங் क्वेश्चन நம்ம செஷன் வந்து ஈவினிங் வரைக்கும் போய்டும். சோ அதனால இதுல ரொம்ப முக்கியமான क्वेश्चन ஒன்னு இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. டாக்டர் நீங்க இந்த ரிஸ்ட் இன்ஜுரி பத்தி சொல்லல. ரிஸ்ட்க்கு வந்து வாலிபால் விளையாடுறதுனால என்ன ஸ்ட்ரெயின் வரும், என்ன இன்ஜுரி வரும்ங்கறது கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரிஸ்ட் அசச் ரிஸ்ட் வந்து ரிஸ்ட் பெயின் தான் சார் வரும். நிறைய வந்து உங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு வந்து ரிஸ்ட் பெயின் நிறைய வரும். பட் ரிஸ்ட் இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து நாட் காமன் இன்ஜுரி இன் வாலிபால். அன்லெஸ் அவங்க லேண்ட் ஆகி கீழே கையை ஊனி விழுந்தாலோ அல்லது சடன் ஃபோர்ஸ்ல வந்து எதுலயா போய் இடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் வந்து இன்ஜுரி வரும். ரிஸ்ட் பெயின் வரும். ரிஸ்ட் பெயின் வரதுக்கு வந்து இட்ஸ் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். ரிஸ்ட்ல வந்து உங்க ஈவன் தோ they give lot of pressure unless otherwise they have a fall, கீழே விழுந்தாலே ஒழிய அல்லது எதுலயே போய் இடிச்சிட்டாலே ஒழிய லாங் டேர்ம் ரிஸ்ட் பெயின் வந்து பிளேயர்ஸ்க்கு காமன் கிடையாது. ஈவன் அப்படி இருந்தாலும் நீங்க ஒண்ணும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெயினுக்கு வந்து பெயின் அல்லது எனி ஸ்வெல்லிங்க்கு வந்து பெஸ்ட் திங் வந்து ஜஸ்ட் கிவ் சம் ரெஸ்ட் அண்ட் ஸ்பிளிண்டிங். ஸ்பிளிண்ட்னா ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு 2 weeks ரெஸ்ட் கொடுங்க. 80% of the problem will solve by itself. நேச்சர் will help. உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிரும். நம்ம அந்த ஒரு லிமிட் ஹீலிங் ப்ராசஸோட லிமிட்டுக்கு மேல நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது தான் ஸ்வெல்லிங் சிவியர் ஆகி பெயின் சிவியர் ஆகி அதையும் நீங்க டாக்டர்கிட்ட போனாலும் ட்ரீட்மெண்ட் அதான் ரெஸ்ட் தான் கொடுக்க போறாரு அண்ட் மெடிசன் கொடுக்க போறாரு. நீங்களே ரெஸ்ட் கொஞ்சம் கொடுத்தா பெட்டர். ஆக்சுவலி நிறைய இன்ஜுரி யூ கேன் அவாய்ட். அது வந்து யூ ஹேவ் டு நோ லைக் நல்ல பிளேயர்ஸ் வந்து அந்த பார்டர் எதுன்னு தெரியும். இந்த லிமிட் வரைக்கும் we can strain, அதுக்கு மேல வந்து நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேணா, ஒரு few days ரெஸ்ட் கொடுப்போம், then it will recover and then they go back.
So wrist injury வந்து not worry, it's not a very major problem வந்து வாலிபால் பிளேயர்ஸ்க்கு. ஃபிங்கர் தான் ரொம்ப முக்கியமா இன்ஜுரி. ஓகே டாக்டர். அப்புறம் திரு செல்வ கணேஷ் இந்த கேள்வி கேட்டிருக்காரு, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியை பிரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது முக்கியமான டிப் கொடுங்க அப்படின்னு. ஜென்ரலா வாலிபால் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப காமனா இருக்கிற ஒரு இன்ஜுரி கூட. ஆமா சார், ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ் வந்து அகைன் இதே தான் உங்களுக்கு வந்து ஐ திங்க் இவங்க பிசியோஸ்லாம் will give very good idea about hamstring injuries, but to my knowledge என்னன்னா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வருது அப்படின்னாலே நார்மலா குளூட்டியஸ்க்கும் ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் லாட் ஆஃப் ரிலேஷன் இஸ் தேர். நம்மளுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே வந்து இண்டிவிஜுவல் மசில் வந்து ஒர்க் பண்றது கிடையாது. இட் இஸ் a combination of 3 or 4 group of muscles. இப்ப ஹாம்ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனி மசில், இப்ப ஜென்ரலாவே பாடியில வந்து 2 ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ற மசில் வந்து ஈஸியா இன்ஜுரி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஹிப் ஜாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணும், நீ ஜாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணும். ஸோ 2 ஜாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது அந்த மசில் ஒரு இடத்துல கண்ட்ராக்ட் ஆகும், ஒரு இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும், இன்னொரு இடத்துல கண்ட்ராக்ட் ஆகும், அல்லது 2 இடத்துலயுமே ஸ்ட்ரெச் ஆகும். 2 இடத்துல இது மாதிரி ஹிப் ஜாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும், நீ ஜாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது 2 ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ற மசில்ஸ் வந்து ஈஸியா இன்ஜுரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் குளூட்டி, நம்மளுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், பைசெப்ஸ் மசில், ஃபோர்ஆர்ம்ல பைசெப்ஸ் மசில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணும், எல்போ ஜாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணும். இந்த 2 ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ற மசில்ஸ் எல்லாமே ஈஸியா வந்து இன்ஜுரி ஆயிரும். ரீசன் வந்து 2 ஜாயிண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மசில் 2க்குமே ப்ரொவைட் பண்ணணும் அந்த பவரை. ஸோ அதனால வந்து இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் எடுத்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கோட அடிஷனல் மசில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஹாம்ஸ்ட்ரிங்கோட அடிஷனல் மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குளூட்டியல் மசில்ஸ். ஸோ குளூட்டியஸ் மசில்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வரதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. இப்போ குளூட்டியஸ் வீக்கா இருக்கு, ஹாம்ஸ்ட்ரிங் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணதுன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஈஸியா இன்ஜுரி ஆயிடும். ஸோ இட்ஸ் லைக் நீங்க பிசியோ போனீங்கன்னா அவங்க தே வில் டீச் யூ ஹவு டு கோஆர்டினேட். கைனடிக் செயின் சொல்லுவோம் நம்ம. கைனடிக் செயின்னா வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு 5 இடத்துல வந்து இப்போ வந்து சப்போஸ் ஷோல்டர்ல வந்து இப்போ வந்து அவங்க ஹிட் பண்றாங்க அப்படின்னா ஷோல்டர்ல மட்டும் மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது இல்ல, அது வந்து கீழே கிரவுண்ட்ல இருந்து அவன் ஜம்ப் பண்ணும் போது அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜம்ப் பண்ணி ஹிப்பை வந்து பெண்ட் பண்றாங்க, அதாவது ஹிப்பை வந்து பின்னால திருப்புறாங்க, 2வது ஸ்பைனை வந்து பேக்ல கொண்டு போறாங்க, அப்புறம் பாடியை டர்ன் பண்றாங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து அந்த ஜென்ரேட் பண்றாங்க, அந்த ஹிப்ல இருந்து அந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது, ஹிப்ல இருந்து வந்து ஸ்கேப்புலாக்கு போய், ஸ்கேப்புலா இருந்து ஷோல்டர் போய், எல்போ போய், ரிஸ்ட்ல போய் வரும்போது 6 ஜாயிண்ட் வந்து ஒரு ஸ்மாஷ் பண்ணும்போது இன்வால்வ் ஆகுது. இந்த 6 ஜாயிண்ட்லயும் எனர்ஜி வந்து கீழே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கீழே இருந்து ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆகி மேல வந்து டெலிவர் ஆச்சு அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து 15% தான் ஸ்ட்ரெயின் ஆகும், ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வந்து 15% தான் ஸ்ட்ரெயின் ஆகும். சப்போஸ் இந்த கைனடிக் செயின் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னா எல்லா ஃபோர்ஸுமே ஷோல்டர்லயே கொடுக்குற மாதிரி வந்துடும், அப்ப ஷோல்டர் பெயின் வந்துடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த கைனடிக் செயின் டெவலப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா, அப்பதான் அவங்க ப்ரொஃபஷனல் லெவலுக்கே போக முடியும். ப்ரொஃபஷனல் லெவலில் போகும்போது அந்த கைனடிக் செயின் டெவலப் ஆனதுனால அவங்க எவ்வளவு ஸ்மாஷ் பண்ணாலும் அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வராது. வேற அமெச்சூர்ஸ் அல்லது வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த கைனடிக் செயினை வந்து அவங்க ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் போய் சடனா வந்து ஹெவி ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணும் போது ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட் வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும்போது இன்ஜுரி ஆயிடும். ஸோ மெயின் திங் வந்து உங்களுக்கு இந்த கைனடிக் செயின் டெவலப் பண்றதுதான். கோர் மசில்ஸையும் கைனடிக் செயினையும் டெவலப் பண்ணிட்டாலே மெஜாரிட்டி ஆஃப் தி அப்பர் லிம் இன்ஜுரிஸ் வந்து யூ கேன் ப்ரிவென்ட், லைக் ஷோல்டர் பெயின், ரிஸ்ட் பெயின், உங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே வந்து குறைஞ்சிடும்.